love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்டையர் பைத்தனில் 71வது நாள், நம்ம நம்பையில் 30வது நாள். நம்பையே ஒரு மாதம் ஓடி இருக்குங்க, நம்ப முடிகிறதா? இந்த நம்பை நம்ம நிறையா பார்த்தோங்க. அதில் வந்து கடந்த 10 நாளோ 12 நாளோ டிஸ்ட்ரிபியூஷனே பார்த்தோம். நார்மலு, கவுசியனு, லாஜிஸ்டிக் திரும்பி சொல்ல போதில் உங்களுக்கே போர்டு அடிச்சிருக்கோம். நேற்று கடைசியாக பார்த்து ஜிப்எஃப். அந்த ஜிப்எஃப் தான் வந்து டேட்டா சாம்பிளிங்கு, அந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா சூப்பர் ஹிட்டா, சூப்பர் ஃப்ளாப்பா, போரா, படுமட்டமா, அது எவ்வளோ வாட்டி ரிப்பீட்டாதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி அந்த எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம இன்னையோட இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகிறோம். இனிமேல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம். ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பைத்தனில் பார்த்தது தான். ஐடிரேஷன், இஃப் தென் எல்ஸ் லூப்பு, ஃபார் லூப்பு, டூ வைல் லூப்பு, இதெல்லாம் பார்த்தது தான். இதில் என்ன இருக்குன்னு சும்மா பார்க்க போகிறோம். நம்பை ஏன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படியும் ஒரு சீரீஸ் ஆஃப் 12 லட்சம் நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் குவிஸஸ் இருக்கா, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், எப்படி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்பையே முடிஞ்சிருச்சு. அப்புறமா வேறு மாடலுக்கு போவோம். அது என்ன மாடல்னு சொல்லி சொல்கிறேன். பேண்டாவும் நம்ம வந்து பார்த்தோன்னு நிறையா கொஞ்சம் இருக்குது. பட் நான் நல்லபடியாக யோசிச்சுருக்கேன் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதை நான் நல்லபடியாக வந்தோம் நான் இது பண்ணுறேன். எனக்கு ஒரு நல்ல கான்க்ரீட்டாக ஒரு ஐடியா கிடச்சி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது இந்த 30வது சாப்டர் நம்ம பார்க்க போது யூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னங்க? யூனிவர்சல் ஃபங்க்ஷன். யூனிவர்சல் ஃபங்க்ஷன் என்னங்க? பூலோகத்தில், அதாவது ஏர்த்தில் எந்த நாட்டுக்கு போனாலுமே டிரைவிங் சொல்லிட்டு வந்தால் ரெட்டுன்னா நிற்கணும், க்ரீன்னா போகணும், ஆம்பர் எல்லோனா யோசிச்சு இது பண்ணணும். ஓகே, சில கண்ட்ரியில் ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் இருக்குது, சில கண்ட்ரியில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் இருக்குது. இன்றைக்கி உலகளவில் ஜெண்டர் ரோல் மாறிட்டு வருது. அந்த காலத்தில் ஆம்பளைங்க சம்பாதிச்சாங்க, இந்த காலத்தில் மாறிட்டு வருது. ஸோ அதனால் யூனிவர்சலாக சில இடத்துல அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களாம் வாருக்கு போகும்போது பொம்பளைங்களே சம்பாதிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறினலாம் இருக்குது. ஆனால் யூனிவர்சலாக ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே ரெட்டுனா நிற்கணும். ஓகே, பிகாஸ் சில கண்ட்ரியில் வந்து ரோடு கூட ப்ளூ கலரில் இருக்குது. அதாவது இந்த கத்தாரில் ஏர்வேஸ் நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரோடு வந்து பிளாக் கலர் தானே. ஆனால் அங்கே மட்டும் ப்ளூ கலர், அந்த ஹீட் ஏதோ குறைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. சில கண்ட்ரியில் வலது கீழே சாப்பிடுவாங்க, சில கண்ட்ரியில் இடது கீழே சாப்பிடுவாங்க. சில இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்ச் மாதிரி இருக்கும். அது எல்லாமே மாறுதல் இருக்கும். ஆனால் அந்த ரெட்டு, க்ரீனு, எல்லோ மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ். அந்த யூனிவர்சல் லாங்குவேஜ் மாதிரி தாங்க இது யூனிவர்சல் ஃபங்க்ஷனும். ஓகே, இது வந்து ஆப்ரேட் ஆன் ND அரே. இந்த யூனிவர்சல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெக்டர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெக்டரைசேஷன்னா என்னடா, இது என்னடா இம்ப்ளிமெண்ட் வெக்டரைசேஷன் சொல்லாதுன்னா புதுசாக வெக்டர் எதுக்கு எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு சொல்ல தெரியும் எனக்கு. இதை ஃபஸ்ட்டு காதால் கேட்டுக்கோங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். They also provide broadcasting and additional methods like reduce, accumulate, etc. அதாவது இந்த கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 100 MB டவுன்லோட் பண்ணுறதுக்கே பல ஹவர் கணக்காகும். இன்றைக்கி அந்த டைம் உங்களுக்கு இருக்கா? சத்தியமாக கிடையாது. பல ஜிபிகளே நீங்கள் செகண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படின்னா என்ன, இன்றைக்கி இன்னும் இந்த வீடியோ கேம் யுகத்தில் நமக்கு டைம் கிடையாதுங்க. டக்குன்னு கிராஃபிக்ஸ் லோட் ஆகணும், டக்குன்னு அந்த ஆள் வந்து அடிக்கணும், டக்குன்னு வந்து கிரிக்கெட் ஆடணும், டக்குன்னு சாக்கர் நடக்கணும், ஒரு 7 நிமிடம் நடக்கணும், கிராஃபிக்ஸ் ரொம்ப கூலாக இருக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி வரும்போது கம்ப்யூட்டேஷனல் ஸ்பீடுன்னு சொல்கிறது வந்து நம்மளை அறியாமல், நம்மளே எதிர்பார்க்காம, நமக்கே தெரியாமல் நம்ம வளர்த்து விட்ட ஒரு பெரிய அசுரன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் போக முடியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் ஓட முடியும், அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப் மேக்கிங் கம்பெனி வந்து அவங்க ஸ்டாக் வேல்யூவேஷன் மட்டுமே வந்து $1 trillion. எவ்வளோ? மில்லியன் கிடையாது, பில்லியன் கிடையாது, $1 trillion. அவங்க கேமிங்கில் பெரிய பிஸ்து. இன்னும் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரில எனக்கு. இது என்ன பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு குவாண்டம் கண்ட்ரோல் பண்ணி என்ன டிஃபென்ஸுக்காக பண்ணாங்க? கேமிங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம எழுதுகிற கோடு தானேங்க எல்லாமே. ஓகே, நம்ம எழுதுகிற கோடு தானே எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி கோடு எழுதுகிறோம், எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறோம், அதுதான் ஸ்பீடை கொடுக்கும்.
ஒன்றும் இல்லை. இப்போ சம் ஆஃப் ஏ, சம் ஆஃப் பி, சம் ஆஃப் சி, சி ஈக்குவல் சம் ஆஃப் ஏ ப்ளஸ் சம் ஆஃப் பின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கம்ப்யூட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் படிக்கும். இதை சம் பண்ணும், ஸ்டோர் பண்ணும், அடுத்து சம் பண்ணும், ஸ்டோர் பண்ணும். அதுக்கு பதிலாக சி ஈக்குவல் சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஏ ஈக்குவல்ஸ் இவ்வளோ, பி ஈக்குவல்ஸ் இவ்வளோ, சி ஈக்குவல் சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா நிறைய டைம் சேமிக்கும். இப்போ நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல திறமையான எம்ப்ளாயி இருக்காரு, கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு, அவர் கஷ்டப்பட்டு அதே வேலையை வந்து 20 ஹவர்ஸில் பண்ணுறாரு, உங்களுக்கு அந்த ஆளை பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னொருத்தர் வந்து திறமையாக வராங்க, உங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஆனால் ஒரு 20 ஹவர்ஸ் முடித்த வேலையை அவர் வந்து 5 ஹவர்ஸில் முடிக்கிறாருன்னா அந்த பிடிக்காத தானே வைக்க பார்ப்பீங்க. அதுதான் இங்கே நம்மளோட தலையெழுத்து. ஸோ ஸ்பீடு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு கான்செப்டு கம்ப்யூட்டர்ஸோட. ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், கோடு எழுதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோடு எழுதுறது தான் இந்த வெக்டரைசேஷனுக்கு நம்ம போகிறோம். அது வந்து ஸ்கேலபிலிட்டி, ஸ்பீடு, அஜிலிட்டி அதெல்லாம் இருக்குது. ஓகே, இதில் வந்து யூனிவர்சல் ஃபங்க்ஷனில் நிறையா இருக்குங்க. நிறையா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதலாம், பூலியன்லேயே கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த அவுட்புட் அரே வந்து இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா, இது நடந்தால் இது பண்ணு, இல்லாட்டி வேறு பண்ணு, இஃப் தென் எல்ஸ் மாதிரி. உங்கள்கிட்ட ஒரு டெனன்ட் இருக்காங்க, இல்லை ஒரு எம்ப்ளாயி இருக்கார், தினைக்கும் காத்தால 8 மணி ஆஃபீஸுக்கு 7:50 வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா 5:30 மணிக்கு இல்லை 6 மணிக்கு கிளம்புறாரு. இது ரெகுலராக 1 இயர் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? சந்தோஷத்தில் வேலையும் கரெக்டாக பண்ணி முடிக்கிறாரு. இங்கே அங்கேன்னு கொஞ்சம் டிலே பண்ணி பட் வேலையும் கண்டிப்பாக பண்ணி முடிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு ப்ரொமோஷன் கொடுப்பீங்க, இல்லை கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுப்பீங்க. ஏன்னா ரிலையபிள் ஆகிட்டார். அதே இன்னொரு எம்ப்ளாயி இருக்கார், 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு வராரு, 5 மணிக்கு கிளம்புறதுக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு கிளம்புறாரு. ஆனால் வேலையும் முடிக்கிறாரு, சில சமயம் டிலே பண்ணுற. என்ன பண்ணுவீங்க? அந்த 1 இயர் டைமில் ஃபஸ்ட்டு துரத்த பார்ப்பீங்க, இல்லை 6 மாதம் துரத்த பார்ப்பீங்க. இதானே எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், இஃப்தன்ஸ் கண்டிஷன், இது நடந்தால் இது நடந்தால் இது எல்லாமே எல்லாராலையும் யூகிக்க முடிகிற விஷயந்தான். இல்லை என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்துட போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து சில கோடு எழுதி பார்ப்போம். அந்த கோடு தான் நமக்கு முக்கியம், எழுதி பார்ப்போம். இந்த வெக்டரைசேஷன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வெக்டரைசேஷன்னா என்ன? ஒரு ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே கன்வெர்ட் பண்ணுறது தான் வெக்டரைசேஷன். ஓகே, இன்டு வெக்டர் பேஸ் ஆப்ரேஷன்ஸ் கால் வெக்டரைசேஷன். ஐட்டரேட்டிவ்னா என்ன? நான் சொன்ன மாதிரி இஃப் தென் எல்ஸ் லூப்பு, ஃபார் லூப்பு, டூ வைல் லூப்பு, இதெல்லாம் ஐட்டரேட்டிவ். எது ரிப்பீட் ஆகுதோ, எது ஒரு லூப்பில் போடுறோமோ, இதெல்லாம் ஐட்டரேஷன். அதை அப்படியே வெக்டராக மாற்றி அது மூலமாக நம்ம வந்து கோடை சிம்பிளிஃபை பண்ணி அது மூலமாக ஸ்பீட் ஆக்கிறது பேட்டு தான் வெக்டரைசேஷன். இப்போது இது ரெண்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, சம் ஆஃப் ஏ, சம் ஆஃப் பி, அந்த மாதிரி இந்த 2 எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் நம்ம பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஐட்ரேட் கூட பண்ணலாம். இப்போ ஒரு இது எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இது எடுக்கிறேன், இது எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது எக்ஸ்னால் இது ஒரு அரேங்க, 1 டைமென்ஷனல் அரே. ஒய்னா அது 1 டைமென்ஷனல் அரே மாதிரி படிச்சிட்டோம். ஜி வந்து நம்ம பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோடு எழுதுறேன், ஃபார் வைல் லூப் கோடு எழுதுறேன். ஃபார் I, J இன் ஜிப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஜிப்னா சேரு அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஜிப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது யூனிவர்சல் ஃபங்க்ஷன் மாதிரி. இந்த ஜி டாட் அப்பெண்ட், அதாவது இந்த 3வது டாட் அப்பெண்ட்னா ஆட், ஜி டாட் அப்பெண்ட் ஐ ப்ளஸ் ஜே, அதாவது வந்து இது ப்ளஸ் ஜே, அப்புறம் பிரிண்ட் ஜி அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ என்ன, இது வந்து இந்த ஜி இந்த இடத்துல இந்த பாக்ஸில் என்ன வரணும்? 5, 7, 9, 11 இது ரெண்டுமே ஆட் பண்ணால் வரணுமா? பார்ப்போம். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இதுதான் ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போது இந்த நம்பையில் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கேன். நான் ஏன் இதை ஐட்டரேட்டில் போட்டு நான் ஏன் வந்து என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? அதான் எனக்கு நம்பையில் வந்து ஆடுன்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நான் எடுக்கிறேன், இங்கே வைக்கிறேன், இதை நான் போடுறேன். இம்போர்ட் NumPy as MP. எக்ஸை கொடுக்குறேன், ஒய்யை கொடுக்குறேன், ஏ கொடுக்குறேன், பியை கொடுக்குறேன். NP டாட் ஆடு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் கமா ஒய் அப்படி சொல்லிட்டேன் நான். அதை ஆட்னாலே இது ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்கிறேன், பிரிண்ட் ஜின்னு சொல்கிறேன். அப்போ இதுவே 5, 7, 9, 11 தானே, அதே தான். அப்போ இதுவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. என்னை ஏன்டா வந்து மண்டே சுழிக்க வச்சு எனக்கு ஏன்டா அந்த கோடை எழுத வச்சு அந்த ஃபார் லூப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா சமயமும் இது வராது. ஜஸ்ட் இவ்வளோ சிம்பிளாக ஆடுன்னு சொல்லிட்டு வராது. சில சமயம் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், சில சமயம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஐட்டரேஷன் தேவை. அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? இது தாங்க யூனிவர்சல் ஃபங்க்ஷனோட இன்ட்ரொடக்ஷன். இன்னும் போக போக அடுத்த சீரீஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 10 லெக்சர்ஸ் இதுதான் இருக்கும். ஓகே,
நமக்கு வந்து இன்னும் போக போக நம்ம புரிஞ்சுப்போம், நிறையா பார்ப்போம், நிறையா கற்றுப்போம். இந்த லெக்சர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசை கொடுத்துன்னு இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.